அருள்மிகு திருச்செந்தூர் செந்திலாண்டவன் திருக்கோவிலில் முருக பக்தர்கள் அதிக பேர் வருகின்றனர். வருகின்ற பக்தர்கள் அடிப்படை வசதி இல்லாமல் உடனடியாக சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் ஒரே நோக்கத்தோடு பணம் செலவழித்துக் கொண்டு செல்கின்றார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு அங்க இருக்கும் ஊழியர்கள் இப்பொழுது நவீன முறையில், அதாவது சமூக வலைத்தளம் மூலமாக கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்க்கு மோசடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையில எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. ஒரு பத்திரிகையில பல லட்சம் வந்திருக்குது, ஒரு பத்திரிகையில குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. இதுல இந்து முன்னணிக்கு வர்ற சந்தேகம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இதுல கோயில் நிர்வாக அதிகாரி இணை ஆணையரும் சம்பந்தப்பட்டிருப்பார்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணுது. அதனால புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் இதற்கு முழுமையான விசாரணை செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக ஒரு நம்பகத்தன்மை அதிகாரியை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கின்றோம். கோவிலில் வரும் பக்தர்களுக்கு அங்கு அதாவது நூதனமாக மோசடி பேர் வழி அனைத்து பேருமே, அங்க இருக்கிற செக்யூரிட்டியானாலும் சரி, அங்க இருக்கிற கோவிலுக்கு கைங்கரியம் செய்யும் திருச்செந்தூர்களானாலும் சரி, மோசடி செய்கின்றார்கள். கோவில் கூடாது என்று வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று ஒரு தலைவர் பேசி, அந்த வார்த்தை பிரபலமான வார்த்தை, அந்த வார்த்தை மிகவும் மோசமாக இருப்பது இந்த திருச்செந்தூர் கோவில். ஆகவே நமது நேற்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.